ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொறியியல் பட்டதாரிகளுக்கு ஒரு அருமையான வேலைவாய்ப்பு வந்து இன்ஜினியர்ஸ் இந்தியா நிறுவனத்தில் கொடுக்குறாங்க. அது தொடர்பான செய்தி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பொறியியல் படித்தவங்களுக்கு இன்ஜினியர்ஸ் இந்தியா நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. நிலையான கால அடிப்படையில் அசோசியேட் பொறியாளர்களை நியமிக்க நேரடி நேர்காணல் வந்து நடைபெறுது. மொத்தம் வந்து 48 பணியிடங்களை வந்து நிரப்ப இருக்கிறாங்க. என்ன வேலை அப்படின்னு பார்த்தா, அசோசியேட் இன்ஜினியர் கிரேட் 2 வந்து 20 காலி பண்ணிடும். அசோசியேட் இன்ஜினியர் கிரேடு 3 வந்து 28 காலி பண்ணிடும். எஸ்எம்இடி, சுற்றுச்சூழல், ப்ராசஸ், எலக்ட்ரிக்கல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், பைப்பிங், எஸ்எம்எம்எஸ், ஜென் சிவில் ஆகிய பிரிவில் இந்த வேலை வாய்ப்புகள் வந்து நிரப்பப்படுது. வயது வரம்பை பொறுத்தளவில் கிரேடு 2 பதவிக்கு 37 வயது வரையும், கிரேடு 3 பதவிக்கு 41 வயது வரையும் இருக்கலாம். இதில் வந்து எஸ்சி எஸ்டி 5 வருஷத்துக்கும், ஓபிசி 3 வருஷத்துக்கும் வயது வரம்பு வந்து தளர்வு கொடுக்குறாங்க. மாற்றுத்திறனாளிகள் 10 வருஷம் வரையும் எக்ஸ்ட்ரா வந்து அப்ளை பண்ணிக்கலாம். கல்வி தகுதியை பொறுத்தளவில் இன்ஜினியர்ஸ் இந்தியா நிறுவனத்தின் மூலம் நிரப்பப்படும் இந்த பணியிடங்களுக்கு கெமிக்கல், மெக்கானிக்கல், சிவில், சுற்றுச்சூழல், தொழில்துறை மாசுபாடு குறைப்பு, எலக்ட்ரிக்கல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், உலோகவியல் ஆகியவற்றில் பிஇ, பிடெக், பிஎஸ்சி பொறியியல் படித்தவங்க விண்ணப்பிக்கலாம். கிரேடு 2 பணியிடங்களுக்கு குறைஞ்சபட்சம் 5 வருட பணி அனுபவம் வந்து பெற்றிருக்கணும். கிரேடு 3 பணியிடங்களுக்கு படிப்பிற்கு பின்னர் 9 வருட பணி அனுபவம் பெற்றிருக்கணும். சம்பளத்தை பொறுத்தளவில் அசோசியேட் இன்ஜினியர் கிரேட் 2 பணியிடங்களுக்கு 80,000 வரையும் சம்பளம் கொடுக்குறாங்க. பெருநகரம் இல்லாத நகர்ப்புறங்களில் பணி நியமனம் பெறும் நபர்களுக்கு 76,000 மற்றும் 72,000 வழங்கப்படும். அசோசியேட் இன்ஜினியர் கிரேடு 3 பதவிக்கு 90,000 சம்பளமாக வழங்கப்படுது. நகர்ப்புறங்களில் பணி வாய்ப்பை பெறுவதற்கு 91,200 மற்றும் 86,400 அந்த அடிப்படையில் வழங்குவாங்க. இவை இல்லாமல் 2 லட்சத்துக்கு மருத்துவ காப்பீடு, போக்குவரத்து செலவு ஆகியவையும் வந்து இருக்கு. இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கும் பொறியாளர்களின் தகுதியின் அடிப்படையில் விண்ணப்பங்கள் தேர்வு செய்யப்பட்டு நேர்காணலுக்கு அழைக்கப்படுவாங்க. தேர்வு செய்யப்பட்டவர்கள் நேரடியாக நேர்காணலில் கலந்துக்கலாம். நேர்காணல் மூலம் தேர்வு செய்யப்படுவார்கள். அவர்கள் முதல் கட்டமாக 2 வருட பணி நியமனம் வந்து செய்யப்படுவாங்க. நியமனம் பெறுவதற்கு பின்பு மருத்துவ ரீதியாக தகுதி அடைய வேண்டும். அரசு நிறுவனமான இந்த இன்ஜினியர்ஸ் இந்தியா நிறுவனத்தில் பொறியாளராக பணி வாய்ப்பு பெறும் வாய்ப்பு உள்ளவங்க recruitment.eil.go.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இணையதளம் மூலமாக தான் அப்ளை பண்ணிக்கணும். இதுக்கு வந்து விண்ணப்ப கட்டணம் வந்து கிடையாது. செப்டம்பர் 24க்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 24/9/2025க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நேர்காணல் 8, 9, 29 மற்றும் 30 அக்டோபர் மாதங்களில் நடைபெறும். அதுவும் கொல்கத்தா மற்றும் வதோதரா ஆகிய இடங்களில் தான் நேர்காணல் வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேர்காணலுக்கு செல்லும் நபர்கள் அனைத்து சான்றிதழ்களின் அசல் மற்றும் நகல் எடுத்து செல்லணும். புகைப்படத்துடன் கூடிய ஆன்லைன் விண்ணப்பம், அடையாள அட்டை, பிறப்பு சான்றிதழ், கல்வி தகுதி சான்றிதழ், வகுப்பு பிரிவு சான்றிதழ், அனுபவ சான்றிதழ், மாற்றுத்திறனாளிகள் என்றால் அதற்கான சான்றிதழ், வங்கி விவரங்கள், முந்தைய சம்பளம், பிஎஃப் விவரங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். இந்த வேலைக்கு அப்ளை பண்ண கடைசி நாள் 24/9/2025. வாய்ப்பும் விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கங்க. நன்றி.